நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம லாஸ்ட் வீக் பேசும்போது நான் 2-3 விஷயம் முக்கியமாக சொல்லியிருந்தோம். வீக்லி ஆர்எஸ்ஐ சொல்லியிருந்தோம், வீக்லி 21 டே மூவிங் ஆவரேஜ் சொல்லியிருந்தோம். ஸோ இது ரெண்டும் நம்ம ஒரு லெவலில் ஒரு ரேஞ்ச் இருந்தது. இந்த வாரம் அந்த ரேஞ்ச் மாதிரி மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இது ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா பரவாயில்ல, அதை பார்த்துட்டு இது பார்த்தா இன்னும் ஈஸி, இல்லை இது பார்த்துட்டு அது பார்த்தாலும் உங்களுக்கு புரியும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு ப்ராசஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு ப்ராசஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு பெரிய ப்ராசஸ். மார்க்கெட்டை நம்ம ஷார்ட் டேர்மில் எவாலுவேட் பண்ணுறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். 1 வீக், நெக்ஸ்ட் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்க்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்பாட் பண்ணுறோம். அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் 2 வீக்ஸாக. இந்த வாரம் அதான் ஷேர் பண்ண போகிறேன். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணுன்னாக்கா, நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் 24,741. பட் இன்றைக்கி நீங்கள் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா வீக் நினச்சிட்டு இருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி நீங்கள் பார்த்தாக்கா என்னடா மார்க்கெட் கீழே க்ளோஸ் பண்ண நினச்சிருப்பீங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. உண்மை இந்த இன்றைக்கி க்ளோஸ் ஃபேண்டாஸ்டிக் க்ளோஸ். இந்த வாரம் ஒரு வித்தியாசமான வாரம். ஸோ இந்த வாரம் ஒரு டேர்ன் அரவுண்ட் வீக். டெக்னிக்கலி விலாவரியாக பார்ப்போம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா 21 டே மூவிங் ஆவரேஜ் டெய்லியில் 24,701 இன்றைக்கி மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஆர்எஸ்ஐ இன்றைக்கி ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னாக்கா 49.31. ஸோ நம்ம ஆர்எஸ்ஐ பற்றி என்ன சொல்லியிருக்கேன்னாக்கா, ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், இதை வச்சு நம்ம மார்க்கெட் ட்ராக் பண்ணலாம். வேறு எதுவுமே தேவையில்லை. 30, 40, 50, 60 இது நாளும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஆர்எஸ்ஐ இந்த இன்றைக்கி 49ல் இருக்குது. நான் வீக்லி கேண்டில் புல்லிஷ், டெய்லி கேண்டில் இன்றைக்கி பேரிஷ் தான் இருக்குது. பட் வீக்லி பிக்சர் பார்த்தீங்கன்னாக்கா வெரி புல்லிஷ், டர்ன் அரவுண்ட் சைடு இருக்குது. ஸோ இது கன்ஃபர்மேஷன் எப்படி ஒன்றுனாக்கா, நம்ம எப்படி இன்றைக்கி ஆர்எஸ்ஐ 49, மண்டே ஆர்எஸ்ஐ 50க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாக்கா அடுத்த வாரம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபஸ்ட் இண்டிகேஷன். ஸோ 21 டே மூவிங் ஆவரேஜ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் இந்த வீக் இன்னொரு பியூட்டி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீக் ஆக்சுவலாக ஓப்பன் அண்ட் லோ இஸ் த சேம். இந்த வீக் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் கேண்டில், ஓப்பன் அண்ட் லோ ஆர் த சேம். 24,432.70 ஓப்பன் லோ சேம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் இன்னும் அல்ட்ரா புல்லிஷ் ஆகணுன்னாக்கா 50 டே மூவிங் ஆவரேஜ் இருக்குது 24,963 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா புல்லிஷ். இப்போ மார்க்கெட் மண்டே 50க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுனாக்கா இது நேராக 24,963 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் நம்ம பார்க்கணும். ப்ளஸ் ஆர்எஸ்ஐ 50க்கு மேலே க்ளோஸ் பண்ணாக்கா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ்ஐ 60. ஸோ இங்கேருந்து 50லேருந்து ஆர்எஸ்ஐ 60 போயிடுச்சுனாக்கா 60 போகாமல் 59லேருந்து திருப்பி 50K வீக்னஸ். 60 கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ஜேர்னி 70 வரைக்கும் போனால் அகைன் மார்க்கெட் புல்லிஷ். 70 வில் பி ஓவர் பாட். ஸோ 70 இருக்கும்போது நம்ம ரொம்ப புல்லிஷாக இருப்போம். அங்கேருந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வரும். நான் லாஸ்ட் வீக்கும் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபார்வர்ட் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் 73% வரும், 75% வரும். சம்டைம்ஸ் குறுகிய ரீட்ரேஸ்மெண்ட் தான் வரும். ஸோ ஒரு பெரிய ரேலியில் குறுகிய ரீட்ரேஸ்மெண்ட் திருப்பி பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா வெரி ஃபார் ரேலி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன்னாக்கா 24,440 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா 3 தடவை மார்க்கெட் பாட்டம் அடிச்சிருக்கு. ஸோ அங்கேருந்து 24,440 ஒரு 800 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்து திருப்பி கீழே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அதை பிரேக் பண்ணல. ஸோ மார்க்கெட் நம்மளை பொறுத்து நெகட்டிவ் என்னன்னாக்கா 24,440 கீழே க்ளோஸ் பண்ணால் தான் வீக். டெய்லி கேண்டில் க்ளோஸ் பண்ணால் வீக்லி கேண்டில் க்ளோஸ் பண்ணால் படு வீக். ரெண்டாவது அங்கே என்ன சொல்லியிருந்தேனாக்கா வீக்லி ஆர்எஸ்ஐ 21. ஸோ வீக்லி ஆர்எஸ்ஐ 21 ஆல்ரெடி ஒரு தடவை கீழே க்ளோஸ் ஆச்சு, நெக்ஸ்ட் வீக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஃபார் டே ஒன்ஸ் திருப்பி அடுத்த வாரம் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு, இப்போது திருப்பி மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு புல்லிஷ் சைன். ஸோ வீக்லி ஆர்எஸ்ஐ இது ஒரு பெரிய சீக்ரெட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
வீக்லி நிஃப்டிக்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஷேர்ஸுக்கு அவ்வளோ நம்ம கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் நிஃப்டிக்கு 2 வீக் SMA 21 கீழே 2 வீக் கன்சிஸ்டண்டாக க்ளோஸ் ஆச்சுனாக்கா மார்க்கெட் கீழே போயிடும். ஸோ இப்போ வந்து என்ன இருக்குது, SMA 21 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் அடுத்த வாரமும் 21 மேலே இருந்ததுனாக்கா புல்லிஷ், அல்ட்ரா புல்லிஷ். ஸோ அங்கேருந்து திருப்பி டேக் ஆஃப் ஆக தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ வீக்லியை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம். டெய்லி பொறுத்த தான் விஷயம். வீக்லியில் பார்த்தீங்கன்னாக்கா போன வாரம் நம்ம RSI ஃபுல்லாக வந்து 49 இருந்தது. வீக்லி RSI 49 இருந்தது. ஸோ நம்ம என்ன சொன்னோம், 50க்கு மேலே க்ளோஸ்னா புல்லிஷ் சொன்னோம். வீக்லி RSI 49 இருந்து என்னென்ன டியூரிங் வீக் டே க்ளோஸ் ஆனால் முக்கியம் கிடையாது, ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் ஆகணும். வீக்லி RSI லாஸ்ட் வீக் 49, இந்த வாரம் 51. ஸோ புல்லிஷ். ஸோ இது வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் இந்த வீக்லி க்ளோஸ்ட புல்லிஷ். இங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போகக்கூடிய ப்ராபபிலிட்டி அதிகம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சைன் பண்ணி இது ஒன்றும் இது ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் சைன் பண்ணி கொடுக்க முடியாது. இது ஒரு வியூ தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ். ஏன்னா 2வது ஸ்விங் லோலேருந்து டேக் ஆஃப் ஆகிருக்கு. இப்போ எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கணும். நம்ம எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வீக்லியில் RSI 50க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ மண்டே வந்து டெய்லியில் RSI 50க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுனாக்கா அகெயின் அல்ட்ரா புல்லிஷ். ஸோ இதே தான் நீங்கள் பார்க்கணும். இந்த RSI 20 RSI வச்சு நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணலாம். RSI ஸ்டாக்கும் வந்து எனி ஸ்டாக் நீங்கள் வச்சுருக்கீங்க. பட் இது வந்து ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம் தவிர லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் கீழே வந்துட்டு மேலே போயிடும். ஸோ RSI 60க்கு மேலே தான் புல்லிஷ். RSI 70 மேலெலாம் போனோம், அதுவும் புல்லிஷ் தான். RSI 70 போயிட்டு திருப்பி RSI 60 கீழே வராமல் அப்படியே ட்ராவல் ஆகிறது தான் மல்டி பேக்கர். சம்டைம்ஸ் 60 கரெக்ட் பண்ணி கீழே வரும், 50 வரும், 40 கீழே வந்துட்டு 40லேருந்து டேக் ஆஃப் ஆகும். நிஃப்டி ஏறபடி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஸோ 40லேருந்து திருப்பி டேக் ஆஃப் ஆகி 970 வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் RSI பேஸ்ட் பையிங் அண்ட் செல்லிங். ஸோ நம்ம மார்க்கெட்டில் மற்ற விஷயம்லாம் பார்த்துக்கிறத விட நீங்கள் பங்குச்சந்தையில் ஓரளவுக்கு இப்போ எஸ்பெஷலி ஃபார் ட்ரேடர், இன்வெஸ்டர் இதை பார்க்க தேவையில்லை. பார்த்தா நீங்கள் ட்ரேடராக மாறிடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு. இஃப் யூர் ட்ரேடர் RSI மூவிங் ஆவரேஜ் இது ரெண்டும் தெரிஞ்சாலே நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி டெய்லி RSI இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து நல்லா கீழே வந்துருச்சு. ஓகே, ஜென்ரலாக ரொம்ப விழுந்த ஸ்டாக் நம்ம வாங்க தேவையில்லை. பட் 52 வீக் லோவில் ஒரு ஸ்டாக் இருக்குது. அது எப்போ புல்லிஷாக மாறினாக்கா 52 வீக் லோவிலேருந்து ஒரு ரேலி வந்து 21 டே மூவிங் ஆவரேஜ் மேலே க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி கீழே வரும், ரீட்ரேஸ்மெண்ட் வரும், வந்துட்டு செகண்ட் டே மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா வெரி ஹை ப்ராபபிலிட்டி பாட்டம் ஃபார்மேஷன் சீக்ரெட். இது பாட்டம் ஃபார்மிங் சீக்ரெட். இந்த சீக்ரெட்லாம் வந்து எந்த ட்ரைனிங்லையும் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஷேர் பண்ணுறோம், வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். நிறைய பேர் நம்ம வந்து வீடியோ நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நிறைய பேர் பர்சனல் மெசேஜ்லாம் போடுறாங்க. ஐம் வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸு, யூஆர் மேக்கிங் மணின்னு. ஐம் வெரி ஹாப்பி. இந்த சீக்ரெட்டில் ஏன் சொல்கிறேன்னாக்கா, ரீட்டைல் இன்வெஸ்டர் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணோம்னாக்கா நம்ம அதை பார்த்து பயப்பட மாட்டோம். பிகாஸ் நம்மளை பயமுறுத்துறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நியூஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டை பார்த்து நம்ம ஸ்டாக்கை தான் பார்க்கணுமே தவிர மார்க்கெட்டை பார்க்கக்கூடாது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்லி ஸ்ட்ராட்டஜியில் புல்லிஷ். ஸோ மார்க்கெட் இஸ் புல்லிஷ், நிஃப்டி இஸ் புல்லிஷ். நெக்ஸ்ட் வீக் ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ரேலி இஸ் வெரி ஹை. ஓகே, ஸோ இங்கேருந்து ரேலி டேக் ஆஃப் ஆகிடுச்சுனாக்கா த ப்ராபபிலிட்டி இஸ் நதர் ஒரு 600-700 பாயிண்ட்ஸ் ரேலி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஆகி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 24,980 போய்ட்டு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுனாக்கா திருப்பி ப்ரீவியஸ் ஆகி வந்து 25,153 25,153 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா 25,153 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா டெசிசிவ் பிரேக் அவுட். ஸோ டெசிசிவ் பிரேக் அவுட் இது ரொம்ப சிம்பிள். எங்கேருந்து கீழே இறங்குது அந்த மேலே க்ளோஸ் பண்ணிட்டா அதுதான் எல்லோரும் பிரேக் அவுட்னுவாங்க. ஸோ நிஃப்டிக்கு அது மாதிரி ஸ்டாக்கில் வந்து நிறைய மேனிப்புலேஷன் இருக்கும். பட் நிஃப்டியில் அது மாதிரி வர வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி லுக்ஸ் புல்லிஷ். ஸோ அது தவிர ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக் ஃபார்மேஷன் நம்ம பார்த்துருக்கோம். இந்த இது வந்து ஃபிபோனாச்சி ஃபார்மேஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக்கு. நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், இதை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள் இந்த வாரம் நெக்ஸ்ட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஃபிபோனாச்சி பேசிஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பியூட்டிஃபுல் அப் ட்ரெண்ட், ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் என்ன இருக்குனாக்கா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். இது சொல்லி சஜஷன்
ஓகே, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 21 டே மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு தடவை மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. டவுன் ட்ரெண்டில் கீழே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நாள் க்ளோஸ் ஆகிருக்கு. திருப்பியும் கீழே வந்துட்டு இப்போது 21 டே மூவிங் 112.70 இருக்குது. ஸோ மண்டே 112.70 மேலே க்ளோஸ் பண்ணான்னா 21 டே மூவிங் ஆவரேஜ் மேலே க்ளோஸ் பண்ணான்னாக்கா இது இதுவும் புல்லிஷ் ஆகிடுவான். ஸோ அங்கேருந்து ரேலி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரேலி ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பாட்டம் ஃபார்மேஷன். பாட்டம் ஃபார்மேஷன் பற்றி நம்ம பேசணும். இது வந்து பாட்டம் ஃபார்மேஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இது வந்து நீங்கள் பாட்டம் ஃபிஷிங் கூட வச்சுக்கலாம் நம்ம பேஸ்ட் ஆன் ஃபிபனாச்சி ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபார்மேஷனில் இருக்குது. இந்த மாதிரி ஃபார்மேஷனில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சாலிட் ஸ்டாக், இது சவுண்ட் ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்டாக் வந்து டெக்னிக், இதுதான் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒரு ஃபார்மேஷனில் இருக்குது, நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். சரி, இது வந்து ஹோம்ஒர்க்காக பாருங்கள். நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, 21 டே மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி கீழே க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி மேலே க்ளோஸ் ஆகணும். ஸோ திருப்பி மேலே க்ளோஸ் ஆகி உங்களுக்கு கொடுத்தா இது பையிங் கால் சொல்லலாம். கீழே ஒரு தடவை மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு, திருப்பி கீழே வந்திருக்கு, அதுக்கு மேலே வந்தால் எப்படி போகுதுன்னு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ இந்த வாரத்துக்கு இதுதான் நம்மளுடைய டீச்சிங், ஒரு எஜுகேட்டிவ் மெசேஜ் ஃபார் ஸ்டாக் ட்ராக்கிங். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் புல்லிஷாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இதுவும் பற்றியும் பயப்பட தேவையில்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.